இல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஒரு பாரத பிரதமர் விவசாயிகளுக்காக வந்து விவசாயிகளுடைய ஒரு மாநாட்டுல கலந்துக்கிறது என்பது நம் விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமையா நான் பாக்குறேன். இன்னைக்கு விவசாயம் நல்லா இருந்தா தாங்க நம்ம நாடு நல்லா இருக்கும். அந்த வகையில நிச்சயம் ஒரு பாரத பிரதமர் வரும்போது முக்கியத்துவம் பெறுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக எப்பவும் நம்ம வந்து விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கு நம்ம பக்கபலமா இருப்போம். அந்த வகையில் விவசாயத்திற்காக அந்த அவர்களுக்காக பாரத பிரதமர் வருவது வரவேற்கத்தக்கது. சஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு தான், நாங்க கிளியரா இருக்கோம். ஒரு சஸ்பென்ஸும் இல்ல, ஒரு ரகசியமும் இல்ல. நாங்க தெளிவா எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு நாட்களா எங்களுடைய கட்சி வளர்ச்சி, எங்களுடைய பூத் கமிட்டி, எங்களுடைய BL2, எங்க கழக வளர்ச்சி, அணிகளை அமைப்பது, அடுத்த தேர்தலுக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம். இப்ப டிசம்பர் 28 தலைவருடைய 2ஆம் குரு பூஜை, அது கடந்து கடலூர்ல மாநாடு, இதெல்லாம் பெரிய லெவல நாங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முறை தலைவருடைய 2ஆம் குரு பூஜை அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாடியே மாநாட்டுக்கான இன்விடேஷன் நாங்க ரெடி பண்ணி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து காவல்துறையினருக்கும், அனைத்து பத்திரிகையாளர்களுடைய நிறுவன தலைவர்களுக்கும் அந்த பத்திரிகையை தலைமை கழகத்திலிருந்து 5 பேர் கொண்ட குழு நேரடியாக சென்று அழைப்பு தர இருக்கிறோம். குரு பூஜைக்கும் பிளஸ் மாநாட்டிற்கும். அதனால எங்களோட நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு கிராமமா எங்க கழக நிர்வாகிகள் எல்லாரையும் அழைக்க இருக்காங்க. அந்த மாதிரி எங்க பணி வந்து இப்போதைக்கு கட்சி வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிறோம். தேர்தல் கூட்டணி யாருடன் என்பது உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய உங்களை அழைத்து உங்க முன்னாடி தான் தேமுதிக அறிவிக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதனால நீங்க எல்லாம் கான்பிடண்டா இருங்க. நிச்சயம் எந்த ரகசியமும் எந்த சீக்ரெட்டோ இல்ல. டிசைட் பண்ண பிறகு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான். ஒவ்வொரு நாளும் நான் பிரஸ் மீட்ல சட்டம் ஒழுங்கை பத்தி பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கிற கொலைகள், பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் கிடையாது, ஜெயில லாக்அப்ல கொண்டு போய் அங்க அடிச்சு கொள்றாங்க. எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் எல்லா போதைகள் இங்கு நடமாடுவதால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால பல்வேறு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்ப நாங்க எங்க சுற்றுப்பயணம் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு கடலூர் சுற்றுப்பயணம் முடிக்கிற வரைக்கும் எங்க டைட் ஷெட்யூல் இருக்கு. அதனால நாங்க போய் சந்திக்கிறதுக்கு இப்ப ஒண்ணு இல்ல. நேற்று அண்ணன் உதயகுமார் அவர்கள் மதுரையில என்னை வந்து சந்திச்சார். அது எல்லா மீடியாலையும் வந்துச்சு. அவருடைய தாயார் இறந்த போது நான் கண்டோலன்ஸ் தெரிவிச்சேன் அவருக்கு. அந்த வகையில் என்னுடைய தாயார் இறந்த போது அவரால் நேரடியா வர முடியல. ஆனா என்ன எடப்பாடியாரு எல்லா அமைச்சர் வந்தாங்க. அந்த கர்டன்சிக்காக அவர் நேரடியா மதுரைக்கு வந்ததுனால வந்து கண்டோலன்ஸ் தெரிவிச்சாரு. அதே மாதிரி எங்க கேப்டனுடைய சகோதரி டாக்டர் விஜயலட்சுமி இதே மதுரையில இறந்தாங்க. ரெண்டுத்துக்கும் அவர் கண்டோலன்ஸ் தெரிவிக்க தான் வந்தாரு. இது நட்பு ரீதியான சந்திப்பு. இதுல வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இதுதான் உண்மை.